ஏதாவது இருந்தா கேட்கலாம். உங்களோட ஃபீட்பேக் சொல்லலாம். எதுக்காக இந்த ஃபீட்பேக் மெயினா கேட்கறேங்கிறத தெரிஞ்சுக்கணும். நீங்க என்னை பத்தி எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்க நல்ல நடத்தில அப்படின்னு அதுக்கு நான் கேட்கவே இல்லை. நான் முதல்ல ஸ்டார்டிங்ல என்ன சொல்லியிருந்தேன்னா, நான் உங்களை கைய பிடிச்சு ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போறேன். நீங்க சும்மா பேசாம என் கூட டிராவல் பண்ணுங்க போதும். அந்த இடத்துல கொண்டு விடுறேன். அப்ப நீங்க திரும்பி பாருங்க, எப்படி இருந்தனா இப்படி வந்துட்டேனா, இல்ல இப்படி இருந்தனா இப்படி வந்துட்டேனாங்கிறது அப்ப தெரியும்னு உங்களுக்கு முதல்ல சொல்லியிருந்தேன். சோ அதைத்தான் நான் இப்ப கேட்கிறேன். எப்படி இருந்தனா இப்படி வந்தேனா, இப்படி இருந்தனா எப்படி வந்தேன், அதுதான் நீங்க இப்ப சொல்லணும். நிஜமா பகினி, எனக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு. நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். நிச்சயமா அது திதிக்ஷா. அதுதான் மெயினா கான்சென்ட்ரேஷன் பண்ணது. திதிக்ஷா, பொறுமை. அந்த பொறுமை அண்ட் நீங்க சொன்ன மாதிரி இந்த அக்செப்டன்ஸ், அந்த ஏத்துன்றதுக்கு அப்புறமா நிஜமாவே நிறைய சேஞ்சஸ் எனக்குள்ள வந்திருக்கு. ஆனா என்னன்னா, மனுஷ ஜென்மம் இந்த நம்மளுக்கு இருக்கிற அந்த பிராரப்த கர்மாவாலேயோ வாசனைகளாலேயோ என்னமோ தெரியல, திரும்ப பழையபடி முருங்கை மரத்துல மேல போகும். ஆனா திரும்ப அதை கொண்டு வரணும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருந்துட்டு இருக்கேன். ஆனா இந்த அக்செப்டன்ஸ் வந்த பிறகு நிஜமாவே லைஃப்ல ஒரு பெரிய சேஞ்ச். அதை நான் ஒத்துண்டே ஆகணும். அது நிஜமா எனக்கு ரொம்ப உள்ள நடந்திருக்கு. அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அதுதான் எனக்குள்ள வந்த மாற்றம் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் வெரி குட் பைனி. ஆனா நீங்க வாங்கின ஞானத்தை இப்படியே விட்டுறக்கூடாது. ஸோ இதை டெய்லி நமக்கு நடக்கிற ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் நமக்கு லேபு. நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டான்னா நம்ம உடனே புலம்ப ஆரம்பிச்சிருவோம். இப்படி நடந்தது அப்படி ஓ இது எனக்கு லேப் டெஸ்ட். அப்ப நீங்க தள்ளி இருந்து உங்க மனசை வாட்ச் பண்ணணும், எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு. அதெல்லாம் தான் நமக்கு. கரெக்ட் பகினி. ஆமா, நான் அது ரொம்ப முயற்சி எடுக்கிறேன். கண்டிப்பா அதுல நான் ஜெயிப்பேன்னு நினைக்கிறேன். நான் ஐ ஸ்டில் ஃபீல் ஐம் தி லோயஸ்ட் ரங் ஆஃப் தி கிளாஸ். எல்லா கான்செப்ட்ஸும் உள்வாங்கிட்டேன். அது ப்ராக்டிஸ்ல போடுறது இட் இஸ் ஸ்டில் அ பிட் டிஃபிகல்ட். ஏன்னா மைண்ட் இஸ் சோ செட் இன் ஆல் த பழைய இதுல கொஞ்சம் கொஞ்சமா அதை எடுத்து வரணும். நீங்க சொல்றதே அந்த நெட் எல்லாமே புரியுது கான்செப்ட்லாம். பட் அது ஆக்சுவலா வரும்போது அந்த ஸ்டில் அந்த ஓல்ட் மீ கம்ஸ் அவுட். அதை இன்னும் எப்படி சப்ரஸ் பண்றதுன்னு ஐ திங்க் இட் டேக் லாட் மோர் ப்ராக்டிஸ். ஐ ஹேவ் டு சிட் அண்ட் ரீட் தி புக் ஆல் ஓவர் அகைன், லிசன் டு யுவர் கிளாஸஸ். ப்ராபபிலி டவுன் தி லைன். கரெக்ட். நீங்க பண்ண வேண்டியது சாதன சதுஷ்டயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணும். நீங்க டெய்லி உட்காந்து ஒரு 10 to 15 minutes ஆகுது. எதுல இருந்து சுகம் வருது, நான் எதனால நீங்க அப்செட் ஆனேலோ அதுல இருந்து உண்மையான சுகம் வருதா, எங்கேருந்து சுகம் வருது, ஒன்னொன்னு இப்படி நீங்க ரிசர்ச் பண்ணுங்க. அனித்தியமா நித்தியமா எதுக்காக நான் அந்த எமோஷனல் நீங்க என்ன ப்ராப்ளமோ அதை நீங்க நினைச்சு பாருங்க. அப்ப தெரியும் உங்களுக்கு. தேவையில்லாத ஒன்று தெரியும். So now I know that I am different and நீங்க சொல்ற மாதிரி புரியுது. பட் அது பிராக்டிஸ்ல போட்டு ஹோப்ஃபுல்லி நீங்க சொன்னீங்கல்ல கை பிடிச்சு போறீங்க அந்த இடத்துக்கு வர்றதுக்கு முயற்சிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது இந்த கிளாஸ் என்னை பொறுத்த வரைக்கும். நான் ரொம்ப சின்சியரா உங்க லெசன்ஸ் எல்லா வீடியோஸும் கேட்பேன், பார்ப்பேன், எல்லாம் பண்ணுவேன். அண்ட் ஐ ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். சித்ரா ப்ராக்டிஸ் செஷன்ஸ் அந்த தியானம்லாம் நான் இன்னும் போல. பட் நான் கர்ம யோகமா எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அது டெய்லி கிராட்டிடியூட் ஃபாலோ பண்ணுவேன், கர்ம யோகமா பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அண்ட் திதிக்ஷா கொஞ்சம் கொஞ்சம் வரும், வைராக்கியம் டெவலப் பண்ணிருக்கேன். ஆல் திஸ் பட் as a full totality-ல பார்த்தானா I am not fully there, but I am trying to improve day by day. I am trying to improve at least in one of the sadhana சதுஷ்டயம்ஸ். அங்கேருந்து கொஞ்சம் போற மாதிரி கொஞ்சம் தினம் சிரவணம் மனநம்லாம் நிறையவே ட்ரை பண்ணி நீங்க சொல்றத கேட்டுட்டே தான் இருப்பேன். அந்த இது வீடியோவை பார்த்து என்னெல்லாம் நம்ம கிரகிச்சுக்கணும், அதுல இருந்து என்ன ஃபாலோ பண்ணணும், என்ன இன்னைக்கு பண்ணணும், எல்லாம் ஒவ்வொரு நாள் ஒரு வைராக்கியத்துக்கு கொஞ்சம் நான் ப்ராக்டிஸ் பண்ணணும் நிறையா. நான் அதை அந்த லெவலுக்கு நான் வரல. பட் ஐ எம் ட்ரைங் மை பெஸ்ட் டு டூ அண்ட் கோ டு த நெக்ஸ்ட் லெவல். பட் ஐம் ஷுர் ஐ ஹவ் ஜஸ்ட் ஐ டெஃபினெட்லி அண்டர்ஸ்டுட் த கான்செப்ட். நான் நிறையாவே சேஞ்ச் ஆயிருக்கேன். பட் நாட் டு தட் எக்ஸ்டென்ட் நீங்க ஞானின்னு சொல்ற அளவுக்கு எல்லாம் இல்லை. நான் நல்லாவே கொஞ்சம் புரிஞ்சிருக்கு லைஃப்லாம் என்ன, நம்மளோட கர்மா என்ன, நம்ம எப்படி இதை எடுத்துக்கணும், நம்ம எப்படி முன்னுக்கு போகணும், நம்ம எப்படி எதை மறந்துட்டு எதை ஃபாலோ பண்ணணும். பட் நான் மோஸ்டா பக்தி மார்க்கமா தான் இதை டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். பிகாஸ் நான் இப்போ கிடைக்கிற ஃப்ரீ டைம்ல எல்லாம் எனக்கு பெஸ்டா எது தோன்றதோ நான் உபன்யாசம்ஸ் நிறைய கேட்பேன். ஸோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் போராதுன்னு தெரியும் எனக்கு, தியானம்லாம் பண்ணணும். பட் ஸ்டில் நான் ஷேரிங் வாட் ஐ அம் டூயிங். யாருலாம் ஞானம் அடைஞ்சிட்டேன்னு நான் என் கேள்வியே கிடையாது.
அது யாருமே கிடையாது. So, அதனால நான் என்ன கேட்கிறேன், ஃப்ரம் நம்ம இந்த கிளாஸ்க்கு முன்னாடி எப்படி இருந்தேன், இப்ப எனக்கு என்ன இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிருக்கா இல்லையா, கிடைச்சா என்ன மாதிரி கிடைச்சிருக்கு, அவ்வளவுதான். ஞானிலாம் நான் ஃபுல்லாலாம் யாரும் ஆகணும் அந்த ப்ராசஸ். நான் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு பகினி. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல தான் நான் இருக்கேன்னு தோன்றது. ஐ ஹவ் நாட் மூவ்ட் ஃப்ரம் தட். நான் ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே இப்ப வந்து அந்த சரீரம், அந்த புத்தி, மனசு அதெல்லாம் புரியுது, அந்த கிரகிச்சுக்கிறதும் புரியுது. பட் ஐ ஹவ் டு சி, தள்ளி நின்னு பாக்குறதெல்லாம் புரியுது, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஃபுல்லா ஐ எம் நாட் இன்டு தட். அத சொல்ல வரேன். கரெக்ட். அது நம்ம வரணும். ஓகே, நீங்க எப்படி உங்க சிச்சுவேஷன்ஸ் இப்ப எடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்கிறது தான் முக்கியம். அதுதான் ப்ராக்டிக்கல். எனக்கு தியரிட்டிக்கல் நாலேஜ் இருக்கு, ஆனா நான் ப்ராக்டிக்கலா திரும்பியும் பழைய மாதிரியே நான் வந்து எமோஷன்ஸ் யார் சொன்னாலும் அஃபெக்ட் ஆயிட்டு இருப்பேன். என்ன ஏதாவது ஒரு இன்சிடென்ட், சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் கூட டென்ஷன் ஆகுது, எதே ஒண்ணு காணும்னா கூட அப்படி மனசுல போட்டுட்டு தேடுறது, அப்படிலாம் வேண்டாம். அந்த மாதிரி இல்லாம நான் இம்ப்ரூவ் ஆயிருக்கேனா இல்லையா, அதுதான். ஒரு வார்த்தையில சொல்லணும்னா, என்னோட பார்வை மாறுபட்டு இருக்கிறது எல்லாவற்றிலுமே. நான் பார்ப்பதில் இந்த பார்வை வந்து நிறைய விதத்துல, ஒரு சோதனை வந்தாலும் அதை சாதனையா மாத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தை தவிர, அடுத்ததோடு இந்த சோதனையே எனக்குன்னு வந்தத கேள்வி நிறைய நினைச்சிருப்பேன். நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கள். அதுக்கு உண்டான ஒரு பதில் நம்ம கர்மா, வினை, பயன் அப்படிங்கறத உணர்றேன். அந்த உணர்வு நல்லா ஏற்பட்டிருக்கு. ஆனா இன்னும் அதுல இருந்து மீள்றது சிலது நன்னாவே தெரியறது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த நம்மளுக்கு வந்து இந்த மனோ நிகிரகம், மனத்தை கட்டுப்படுத்துறது ரொம்ப சுலபம் நினைக்கிறோம், அது இன்னும் வரமாட்டேங்கிறது. என்னதான் மறக்கணும்னு பார்த்தா கூட திருப்பி திருப்பி வருது. அதே மாதிரி இந்த சோதனைகள் வந்த போது அந்த சோதனைகளை தாங்கக்கூடிய சக்தியும் நம்மளுக்கு கொடுத்திருக்காருன்னா, அதுவும் நம்ம கர்மா, வினை, பயன் தான் நான் நினைச்சுட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாம் இப்போ வந்து ஓரளவுக்கு மனசுல ஒரு தைரியத்தை கொடுத்துன்னு தாங்கக்கூடிய சக்தி அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, மத்தவங்களோட நடவடிக்கைகளும் இது ஏன் நடக்குதுன்னு பார்க்கும்போது எல்லாமே எனக்கு வந்து இப்ப அந்த கர்மாவின் பயனாகத்தான் தோன்றது. முதல்ல அதுதான் விஸ்வரூபமா தருது. இது உண்மையில அதுதான். இந்த மாதிரி ஒரு விலகல், ஒரு இந்த மாதிரி நம்மளுடைய பார்வையை இருந்து இதுவுமே அறியாமையா இருந்ததுல இருந்து சற்று விலகி இருக்கிறோம். ஒரு திரை விலகி இருக்கிறது. ஆனா இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும். அதை கண்டிப்பா நாங்க தொடருவோம். அடியேன். தன்யவாதம். நம்ம எல்லாமே நடக்கிறதெல்லாம் கர்மாவா பார்க்க ஆரம்பிச்சிட்டாலே நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப யாராவது நம்மள சொல்றா அப்படின்னா கூட ஓகே, நான் ஏதோ பண்ணியிருக்கேன், வாங்கிக்கிறேன், அக்செப்ட், அங்கேயே முடிஞ்சு போயிடும். நைஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஒரு மனசுல ஒரு சாந்தி, ஒரு ஹாப்பினஸ் இருக்கு. எது இருக்கோ இல்லையோ, எது கிடைக்கிறதோ இல்லையோ, ஓரளவுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் எனக்கு தெரியறது. நான் ரொம்ப ஒன்னும் எதுக்கும் அவ்வளோ டீப்பா கவலைப்பட்டு இது மாதிரி இல்ல. யாராவது சொன்னா கூட முன்னாடி மாதிரி நம்மள சொல்லிட்டாலேங்கிற இது கூட வரதில்ல. ஓகே, அவ சொல்றாளா, சரி என்ன சொல்றான்னு கேட்கலாம் அப்படின்னு உட்காந்து கேட்க ஆரம்பிச்சிடுறேன். என்ன சொல்றா, எனக்கு அதுல வந்து வருத்தம் என்ன, ஓ உன்னோட வியூ பாயிண்ட் இதுதான், நீ சொல்லு அப்படிங்கிற மாதிரிதான். எனக்கு அவ்வளவு தூரம் ஹர்ட் ஆகிறது இல்ல, மனசுல எடுத்துக்கிறது இல்ல. அது வந்து நிறையவே எனக்கு சேஞ்ச் தெரியறது. இவந்தோ எங்க பசங்க சொன்னா கூட ஓகே ஓகே, அவளுக்கு ஏதோ இதா இருக்கும் போட்டுருக்கு. இன்ஃபேக்ட் தேங்க் கூட பண்றேன் சம்டைம்ஸ் என்ன ஹர்ட் பண்ணா கூட. சோ உங்களால தானே இந்த மார்க்கத்துல நான் வந்திருக்கேன், உங்களால தானே நான் இந்த இதுல இருக்கேன்னு சொல்லிட்டு நான் சம்டைம்ஸ் ஐ ஃபீல் தேங்க்யூ ஃபார் தட். எனக்கு அவ்வளவு தூரம் மனசு ரொம்ப லைட்டா இருக்கு, அந்த ஒரு இது இருக்கு. அண்ட் அக்செப்டன்ஸ், எஸ், அக்செப்டிங் த சுச்சுவேஷன். எனி சுச்சுவேஷன் வந்தாலும் முதல்ல சிரிச்சு முதல்ல அக்செப்ட் பண்ணிட்டு தென் ஐ திங்க் வாட் டு டூ அபவுட் இட் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு இது வந்திருக்கு. அண்ட் ஐ சீ டு தட் ஐ ஆல்வேஸ் பிரசன்ட்ல இருக்கிறது கொஞ்சம் நன்னாவே வந்திருக்கு. வென் கம்பேர் நாட் டு தட் எக்ஸ்டென்ட் ஃபுல்லா இதாகல, பட் ஐ சீ டு தட் ஐ பி இன் பிரசன்ட். அனாவசியமா பாஸ்ட் ஏதோ எதுவுமே நான் யோசிக்கிறது இல்லை. அப்படி போனா கூட ஐ ட்ரை டு பிரிங் பேக் இட் அஸ். அது வந்து நிறையவே என்கிட்ட சேஞ்ச் தெரிஞ்சுது. ஐ எம் பீங் இன் பிரசன்ட், அது மெயினா எனக்கு நல்லா சேஞ்ச் தெரிஞ்சுது. ஐ டோன்ட் என்ன முன்னாடி நினைச்சதை நினைச்சு நான் கவலை எல்லாம் படுறது இல்லை. இட் இஸ் ஜஸ்ட் வே ஆஃப் லைஃப், ஐ ஹவ் வாக் த்ரூ இட்ங்கிற மாதிரி நான் அதை ரொம்ப லைட்டா எடுத்துட்டேன் எல்லாத்தையுமே. அண்ட் ஐ டோன்ட் திங்க் அபவுட் த ஃபியூச்சர் ஆல்சோ. வாட் எவர் கம், பகவானோட அனுகிரகம் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி ஐ புட் எவ்ரி திங் இன் ஹிஸ் ஃபீட். நிஜமாலே ஒரு அந்த திருப்தி, ஆனந்தம் ஐ கேன் சி.
ம். I just want to, I mean, இது கண்டினியூ ஆகணும் அவ்வளவுதான் எனக்கு. I don't go back. அதுதான் எனக்கு வருத்தம். வெரி குட். நீங்க இத Thank you. கண்டிப்பா தியானம் அந்த பண்ணிட்டே இருக்கும். Yes. கண்டிப்பா இது கண்டிப்பா இருக்கும், ஸ்டேபிளா இருக்கும் உங்களுக்கு. சரி கொஞ்ச நாள் இருந்தோம், இந்த இந்த சூட்டோட சூடும்பாலே சூடு கொஞ்சம் இருக்கிறவங்க இதெல்லாம் கரெக்ட். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இதை திரும்ப அந்த இதுக்கு போயிடுவோம். அப்படி இல்லாம அதுக்கெல்லாம் அந்த தியானம், இதை திருப்பி திருப்பி கேட்கறது, இதெல்லாம் நம்மள அதுல நிறுத்தும் இல்லையா? ஏன்னா இந்த சத்சங்கம் கொஞ்ச நாளைக்கு இருக்காது, அப்படிங்கும் போது டக்குன்னு இழுத்துரும். அப்ப நமக்கு இந்த கேட்கறது இதெல்லாம் நமக்கு ஹெல்ப் ஆகும். ஸோ நீங்க சொல்றது கரெக்ட். எல்லாத்தையும் நீங்க வந்து அவன் அவன் அங்க ஒரு அடி அடிச்சாதான் இங்க திரும்புவோம். ஸோ அது கரெக்டு தான். அவளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஆக்சுவலா எல்லாருமே நல்லவாளா அப்படியே அமைஞ்சு நம்ம வாசனைக்கு ஏத்த மாதிரி இருந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், நாம எதுக்கு இங்க வர போறோம்? அதுவே நல்லா இருக்கேன் நமக்கு. அதனால தேங்க்ஸ் பண்ணணும் கண்டிப்பா. எனக்கு வந்து இந்த கிளாஸ் வரதுக்கு முன்னாடி உங்களோட சுந்தரகாண்டம் கிளாஸ்ல ஜாயின் பண்ணப்போ எனக்கு பக்தி மட்டும் தான் இருந்துச்சு. எனக்கு பெருசா வேற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவும் இல்லை. நீங்க இந்த கிளாஸ் எடுக்கிறீங்கன்னு சொன்னப்போ எனக்கு ரொம்ப டவுட்ஃபுல். என்ன இது வேதாந்த கிளாஸ் என்னன்னு எனக்கு தெரியாது முதல்ல, as I said before. இதுக்குள்ள வரும்போது எனக்கு ரொம்ப டவுட்ஃபுல்லா இருந்துச்சு. என்ன கத்துக்க போறோம், இதனால எனக்கு இது மேல வேதாந்தம் படிக்கிறதுனால எனக்கு பக்தி இன்னும் ஜாஸ்தி ஆகுமா, இல்ல அதுல இருந்து நான் என்ன லேர்ன் பண்ணிக்க போறேன்னு எனக்கு ரொம்ப எனக்குள்ளேயே நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தது. சரி பரவாயில்ல, நீங்க எடுக்கிறதுனாலதான் நான் இதுக்கு ஜாயின் பண்ணிக்கிட்டேன். இனிஷியலா எனக்கு அவ்வளவு ஈடுபாடு இல்லை, உண்மையா சொல்லணும்னா. எனக்கு புரியல, எனக்கு இது என்ன சொல்ல வரீங்க. ஏன்னா நீங்க பக்தியை பத்தி பேசுனதே கொஞ்சம் பாதி கிளாஸ் மேலதான் ஆரம்பிச்சீங்க. ஸோ அதனால எனக்கு அது ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஒரு குழப்பத்திலேயே நான் வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பாதியும் நிறைய அட்டன் பண்ண அப்படியே எனக்கு இதுக்குள்ள இழுத்துருச்சுன்னு தான் நான் சொல்லலாம். எனக்கு சும்மா இருந்தா கூட எனக்குள்ள திங்கிங் வேற ஏதோ போயிட்டு இருந்தா கூட டக்குன்னு எனக்கு ரியலைஸ் ஆயிடுறேன். நான் இப்போ இல்லையே, நம்ம ஏன் இந்த திங்கிங்லாம் போறோம், இது தேவையில்லை இதுல இருந்து நம்ம வந்துடணும் அப்படின்ற ஒரு என்ன அறியாமலே அது நடந்துட்டு இருக்கு. நான் எதுவும் எஃபர்ட் போடல, பட் மைண்ட்ல வந்து ஒரு பின்னாடி ஏதோ நடந்துட்டே இருக்குது. அந்த ஒரு உங்களோட கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி நிறைய கேட்டு அதோட தாக்கம் வந்து எனக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் தான் கொடுத்துருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், எனக்கு என்னை சுத்தி நடக்கிறது எல்லாமும் வேதாந்த விஷயமா தான் இருக்குன்றத நான் இப்ப ரியலைஸ் பண்றேன். ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம நோக்கி போறோம் அப்படின்னா அதெல்லாம் நீ சுத்தி இருக்கிறதா உனக்கு இது தேவையில்லை, இதெல்லாம் கட் டவுன் பண்ணாதான் நீ வந்து இதுக்குள்ள வருவேன்னு என்னை யாரோ இழுத்துட்டு போற மாதிரிதான் நான் ஃபீல் பண்றேன். ஒரு ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், இல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், நம்ம ஒரு விஷயத்த ஆசைப்பட்டு போனா அதெல்லாம் எனக்கு கிடைக்காம போகும்போ ஓகே இது இருந்தாக்க நான் வந்து அதுக்குள்ள மூழ்கிப்பேன், அது இல்லாதனாலதான் நான் இதுக்குள்ள வரேன் அப்படின்ற மாதிரி எனக்கு புரிதல் வந்திருக்கு. ஸோ அது தெரிஞ்சோ தெரியாமலோ என்னை எதுக்கு வந்தேன்னு தெரியல, பட் ஆனா நிறைய விஷயம் என்னை வந்து மாத்திட்டு ஒரு ஒரு நல்ல சத்சங்கத்துக்குள்ள நான் வந்த மாதிரி நான் ஃபீல் பண்ற மாதிரி. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வெரி குட். இது அப்படியே தொடர்ந்து நீங்க இன்னும் பிராக்டிஸ் பண்ணுங்க, உங்களுக்கு நல்ல my heartfelt sincere gratitude and thank you for your effort and time. நீங்க how much you actually வேதாந்த பத்தி ரொம்ப தெரியாது, பட் ஆனா வந்து ப்ராக்டிக்கலி இது எப்படி அப்ளை பண்ணணும்னு நீங்க கைட் பண்ணது ரொம்ப தேங்க்ஃபுல். அண்ட் few concepts that really personally ரொம்ப help me, which is like the அனித்யம்ன்ற கான்செப்ட், which means that எப்படி எப்பவுமே சந்தோஷமா இல்ல, which means that சந்தோஷம் எப்படி நிலை இல்லையோ அதே மாதிரி துக்கமும் நிலையானது கிடையாது, which means that will also will change and everything will change, people will change, situation will change, objects will change, I will change அப்படின்ற அந்த அனித்யம்ன்ற அந்த ஒரு கான்செப்ட் மட்டும் was really life changing for me, so that I'm able to accept, okay இது மாறும் தானே, தெரியும் தானே, there's no surprise, right? சின்னப்பா குழந்தைங்க அவ்வளோ தேவர் அட்டாச் கையோட இருப்பாங்க, கையிலே படுத்து தூங்குவாங்க, பட் இப்போ வந்துட்டு கொஞ்சம் வெள்ள போறியா அப்படிங்கிறாங்க பசங்க. அப்படி சொல்லும்போது ஓகே எஸ் இட்ஸ் நேச்சுரல். முதல்ல ஐயோ நான் அப்படி வளர்த்தேனேன்னு நான் அந்த மாதிரி சொல்லாம இப்போ வந்து he will change, இன்னும் கல்யாணம் வேண்டாம், he will change more அப்படின்ற அந்த சர்ப்ரைஸே இல்ல. பேசிக்கலி ஒரு கிளைமேக்ஸை வந்துட்டு பிரேக் பண்ண மாதிரி இருக்கு எனக்கு. வேர் everything will change, so just accept where they are. Wherever you can ignore it, just ignore it, but wherever you need to face it. அந்த ஒரு கான்செப்ட் was really very helpful for me. நான் எல்லா கிளாஸும் வர முடியல, I always catch up with your YouTube, that was very helpful.
அண்ட் கொஞ்சம் இந்த யோக சாஸ்திரத்தோட ஐம் இன்க்ளைன் டு தட்னால நீங்க சொல்ற நிறைய கான்செப்ட்ஸ் எனக்கு அதோட நீங்க லிங்க் பண்ணி லைக் இண்டிங் சொன்ன ஜாதி ஆயுர்போக அண்ட் வைராகியம் எவ்ரிதிங் இஸ் லைக் யூனோ ரியலி எவ்ரிடே ப்ராக்டிக்கலா லைஃப்ல எப்படி நம்ம வந்து ஆத்ம விசாரம் அந்த மாதிரி பண்ணலாம் கூட பேசிக் தினம் சஃபரிங் இல்லாம எப்படி வாழலாம், தினமும் நம்ம ஒரு ஹார்மோனியஸ் லிவிங்க்கு சந்தோஷம் இல்லைன்னா கூட ஒரு அமைதியான வாழ்க்கையை வந்துட்டு ப்ராக்டிக்கலா நம்ம எப்படி வாழலாம் வித் பீப்புள் அரவுண்ட் வித் திங்ஸ் அரவுண்ட், நம்ம எப்படி வந்துட்டு நம்ம லைஃப வந்துட்டு எதுலலாம் நமக்கு அட்டாச்மெண்ட் இருக்கு ஸ்லோலி மூவ் ஃப்ரம் திங்ஸ் தட் ஆர், அதாவது எல்லாம் இருந்தாதான் எனக்கு எல்லாமே இருக்கு, எனக்கு பெரிய இது நான் ஃப்ரீடம் கிடையாது, அதெல்லாம் இல்லாம நான் இருக்க முடிஞ்சதா அதான் எனக்கு ஃப்ரீடம். Now if I am able to survive without the clinging on to people, clinging on to that their judgment, their validation, if I can survive, அது வந்து ஒரு பெரிய ஃப்ரீடம் நான் நினைக்கிறேன். And that vairagam concept also really is a eye opener. And since I've already அந்த யோக சாஸ்திரம்லாம் கொஞ்சம் யோக சூத்ராலாம் படிச்சதுனால and நீங்க ஒவ்வொரு டைம் அதை ரிலேட் பண்ணதுனால எனக்கு வந்துட்டு I was able to relate to it very much, and my heart felt sincere gratitude. Thanks ன்னா சொல்ல முடியாது. I would say that I would like to express my gratitude towards you for your effort and time, Bhagini. Thank you again. நீங்க சொல்றது கரெக்ட். வைராக்கியம்ங்கிறது அதுதான். எல்லாம் இருந்து நான் இருந்துருவேன்னு சொல்றது பெருமை கிடையாது. எதுவும் இல்லாமே நான் சந்தோஷமா இருப்பேன். அதுதான் ஃப்ரீடம். கரெக்ட். எக்ஸாக்ட்லி. அப்படியே அந்த தேடல் போயிட்டே இருக்கே, இது இருந்தா சந்தோஷமா இருப்பேன், அது இருந்தா சந்தோஷமா இருப்பேன், இன்னைக்கு நான் ரெண்டல்ல இருக்கேன், நான் வீடு வாங்க சந்தோஷமா வளர்த்துட்டு இந்த நெய்யை விட்டு நான் அணைச்சிடுறேன், இந்த நெய்யை விட்டு அணைச்சிடறேன்னா அது எப்படி அணையும்? மேலதான் எரிஞ்சுட்டு இருக்கும். அதேதான் ஆசைகளை விட்டு ஆசைகளையே அணைக்க முடியாது. அது வந்து ஒரு லேடர் மாதிரி போயிட்டே இருக்கும் இல்லையா? இப்போ வந்து சொன்ன மாதிரி ரெண்டல் இருந்தாக்கா நம்ம வீடு வேணா டூப்ளெக்ஸ் வேணும், டூப்ளெக்ஸ் வேணும்னாக்கா எனக்கு வந்து அது கார் வேணும். So it's like endless, like but can I be happy with all that? அந்த ப்ராப்ளம்னால வர ப்ராப்ளம் வரும். So I'm just realizing that okay, minimalistனா நம்ம வந்துட்டு பேசிக்ஸ் இருந்தா போதும், பேசிக் கம்ஃபர்ட்டோட நம்மளால இருக்க முடியும். அந்த ஒரு பியர் ப்ரெஷர்னால அவங்க வச்சிருக்கதால நம்ம வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு ஐ திங்க் நம்மள ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறோம்னு நினைக்கிறேன். என்னோட தேங்க்ஸ் நான் சொல்லணும். சொன்ன அப்புறம் நினைச்சிட்டேன். ஸோ ஆக்சுவலா இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் தேங்க் பண்ணும். நீங்களாம் வந்ததுனாலதான் நான் கொஞ்சம் திருப்பி ரிவைஸ் பண்ணேன், திருப்பி எனக்கு கொஞ்சம் இது கிடைச்சது. ஸோ எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த அந்த ஈஸ்வரனுக்கு முதல்ல தேங்க்ஸ். அதுக்கப்புறம் நீங்கெல்லாம் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா 1.5 hours அதுவும் கலியுகத்துல போடுறது இஸ் நாட் அ ஜோக், ரொம்ப கஷ்டம்தான். அது உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க வீட்டுல உள்ள மற்றவங்களுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட ஷேர் பண்ணான், நான் அட்டன் பண்ண முடியலனாலும் நீ அட்டன் பண்ணு அப்படின்னு எங்க ஹஸ்பண்ட் சொன்னார் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி யாராவது அட்ஜஸ்ட் பண்ணும்போது தான் நமக்கு இங்க உட்கார முடியும். ஸோ அதனால வீட்டுல உள்ளவங்க எல்லாருக்குமே நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இங்க வந்து எனக்கு இந்த ஜூம் பிளாட்ஃபார்ம் அது ஆக்சுவலா வந்து நான் வெறும் நம்ம ஜூம்னா 40 minutesல கட் ஆயிடும். ஸோ என்ன பண்றது அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து கரெக்டா போன வருஷம் இதே மாதிரி டைம்ல நான் வந்து என்னோட டாட்டர் கிட்ட பேசிட்டு இருந்தேன் இந்த மாதிரி. ஏன்னா அவளும் ஸோ ஸ்பிரிச்சுவல், அவன் கிளாஸ்ல இருக்கா. ஸோ அதனால சொன்னா கூட என்னை திட்டுவான்னு நினைக்கிறேன். ஸோ நான் இருந்தாலும் எனக்கு சொல்லணும், அதனால நான் சொல்லிட்டேன். ஸோ அவளுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நான் ஜஸ்ட் சும்மா பேசியிருந்தேன், என்ன பிளாட்ஃபார்ம்ல பண்ண போறேன், செப்டம்பர்ல ஒரு கிளாஸ் சுந்தரகாண்டம் ஆரம்பிக்க போறேன், இதெல்லாம் நான் அவட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். பட் செப்டம்பர்ல ஆரம்பிக்க போறேன், ஆனா டேட் இன்னும் எனக்கு வரும் சொன்னேன் ஸ்ட்ரைக்கால. அது மாதிரி தத்துவபோதமும் ஆரம்பிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். பட் சுவாமிஜி கூட ஆரம்பிச்சு சொல்லிட்டார், பட் எனக்கு இன்னும் டேட்டு ஸ்ட்ரைக் ஆகல அப்படின்னு நான் பேசியிருந்தேன். பட் என்ன பிளாட்ஃபார்ம்ல பண்றது? ஏன்னா சுந்தரகாண்டம் கூட எனக்கு கிளாஸ் ரெக்கார்டிங் தேவையில்லை, அதுக்கப்புறம் நான் ஸ்லோகா ரெக்கார்டிங் நான் ஆடியோ பண்ணி அனுப்பிச்சிடுவேன். பட் இதுக்கு வந்து கிளாஸ் ரெக்கார்டிங் வேணும். அப்படிங்கும் போது மீட் போக முடியல, ரெக்கார்டிங் அதுல இல்லை. இதுல ஜூம்ல போனா 40 minutesல கட் ஆயிடும். அவள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து அம்மா மெயில் ஓப்பன் பண்ணி பாரு அப்படின்னு சொன்னா. சரி மெயில பார்த்தா அதுல வந்து 1 year சப்ஸ்கிரிப்ஷன் ஜூம் போட்டிருந்தா. இதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு. இல்ல நீ ஒரு நல்ல காரியம் பண்ற, என்னோடதான் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவ கொடுத்தா. ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஸோ அவளுக்கு உண்மையிலேயே நம்ம இந்த மாதிரி ஒரு டிராவல் பண்ணி ஒரு சேர்ந்து இருக்கிறதுக்கு அவ வந்து உடனே பண்ணி கொடுத்தா. அது அவளுக்கும் நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். அதனால அவ ரொம்ப ஸ்பிரிச்சுவல். அதுவும் நான் வந்து இந்த கிளாஸ் அவ அட்டன் பண்ணும்போது அவ அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல்ல இருப்பாவ. இருந்தாலும் இந்த கிளாஸ் வந்து அவ வந்து ஒரு அம்மா தானே அப்படின்னு டேக் இட் ஃபார் கிராண்டடா இல்லாம கொடுக்குற ஹோம் ஃப்ளோ சார்ட்லாம் போட்டு எனக்கு அனுப்புவா.
ஒரு மாதிரி நான் அங்க இருக்கும்போதும் ஃபுல்லாவே வில் டிஸ்கஸ் அபவுட் இது ஸ்பிரிச்சுவாலிட்டி. அவ வந்து ரொம்ப டீப்பாலாம் பயங்கரமா கொஸ்டின் தான் வரும் அவட்டேருந்து. அவளுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு இந்த கிளாஸ் எப்படின்னா, நான் வந்து சுவாமிஜியோட கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். அவர் மத்த சாஸ்திரம் எடுத்துட்டு இருக்கப்ப. ஆனா அவரு தத்துவபோதம் எடுக்கிறப்ப நான் மிஸ் பண்ணிருக்கேன் போல இருக்கு. சோ மத்த கிளாஸஸ் வரப்ப எனக்கு அந்த பேசிக்ஸ் இல்லாம ரொம்ப சஃபர் பண்ணேன். சோ அப்ப வந்து நீங்க கிளாஸ் எடுக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டு நான் உங்க கிளாஸ்க்கு வந்தேன். எனக்கு அப்ப எப்படின்னா, அதாவது கிடைக்கவே முடியாத ஒரு விஷயம் உங்க மூலமா எனக்கு கிடைச்சது. பிகாஸ் என்னால மேல இருக்க விஷயத்த புரிஞ்சுக்க முடியாம அதே சமயம் அது பிடிச்சிருந்தது. என்னால ப்ராப்பரா அதுக்கு என்ன டியூன் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது உங்க கிளாஸ் எனக்கு. பிகாஸ் பேசிக் டேர்ம்ஸ் வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம பேசிக்ஸ் கிளியரா இருக்குமோ அப்பதான் நம்மளால மேல டிராவல் பண்றப்ப ஓரளவு நம்மளால சொல்லித்தரவங்களுக்கு ஈக்குவலா நம்மளால அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட டிராவல் பண்ண முடியும். சோ அந்த இடத்துல வந்து எனக்கு உங்களோட கிளாஸ் கிடைச்சது எனக்கு வந்து அவ்வளோ தேங்க்ஃபுல்லா ஃபீல் பண்றேன் நான் உங்களுக்கு. அதுவும் நீங்க சுவாமிஜியோட ஸ்டூடெண்ட்டுங்கிறப்ப எனக்கு வந்து ஈஸியா கனெக்ட் கிடைச்சது எனக்கு உங்கள்கிட்ட. அண்ட் நீங்க வந்து சொல்லித்தரப்ப எனக்கு நான் வந்து உங்ககிட்டயும் நான் சுவாமிஜிட்டையும் சொல்லியிருக்கேன், பட் உங்கள்கிட்டயும் சொல்றேன். அந்த ஒருத்தங்க டீச்சர் வந்து அத ஒரு உண்மையா ஒரு விஷயத்த எடுத்துன்னு போறதுங்கிறது எல்லா இடத்துலயும் நமக்கு கிடைக்காது. அதாவது தியரட்டிக்கலா நான் சொல்ல வரல, தியரட்டிக்கலா எல்லாருமே நிறைய பேர் ப்ரெசென்ட் பண்ணலாம், பட் அதை வந்து பிராக்டிக்கலா நீங்களும் அதை லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ற ஒரு பர்சனா இருக்கீங்க. அண்ட் எங்களையும் அந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணுவீங்க நீங்க. சோ அது வந்து ஒரு பெரிய பிளெஸிங். ஆஸ் அ ஸ்டூடெண்டா நான் அப்படி ஃபீல் பண்றேன். பிகாஸ் நம்ம வந்து தியரிட்டிக்கா தெரிஞ்சுக்கிறதோட பிராக்டிக்கலா நீங்க அப்படி எங்களை அப்ரோச் பண்றப்ப நாங்க அப்படி டியூன் ஆயிடுறோம் ஆட்டோமேட்டிக்கா. சோ அதுதான் இப்ப எங்களுக்கு தேவை. அந்த மாதிரி இருக்கப்ப ஈஸியா எங்களால சேஞ்ச் வந்து எங்களை கவனிக்க முடியுது. எங்களை கவனிக்கிறதுக்கான ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டரா உங்களோட கிளாஸ் இருக்குது. அதானே நீங்க சத்தியமா சொல்லி தர்றதுதானே, அதுதானே அது ப்ரூஃப். அதுக்கு சோ மச் எப்படி சொல்றதுனே தெரியல. அந்த ஹாப்பினஸ் வந்து நம்மள திரும்பி பாக்குறதுக்கு ஒரு டீச்சர் நமக்கு ஹெல்ப் பண்றப்ப அதை நம்மளால பண்ண முடியறப்ப கிடைக்கிற சந்தோஷத்தை விட வேற எதுவும் எனக்கு தெரிஞ்சு ஞானத்துக்கு திரும்புறதுக்கு இதுதான் திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இல்லையா? இந்த பக்கம் திரும்பாம நம்ம வந்து திரும்ப தெரியாம சஃபர் பண்ணிருக்கோம் இவ்வளவு நாள். சோ ஆஸ் அ டீச்சரா கண்டிப்பா நீங்க அத வந்து எனக்கு பண்ணி கொடுத்துட்டீங்க. பேசிக்ஸ்ல எனக்கு வரப்ப எனக்கு தேவைப்படுதுன்னு எனக்கு தெரிஞ்சுதான், ஆனா எனக்கு கிடைக்கல பைனி. அப்ப உங்க கிளாஸ் எனக்கு கிடைச்சப்ப எனக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்டா ஃபீல் பண்ணேன் நானு. அப்ப எனக்கு அந்த இடத்துல இந்த ஃபில் ஆனோன்னு எனக்கு வந்து ஐம் சோ சாட்டிஸ்ஃபைட் தட் ஓகே, இனிமே இந்த இடத்துல எனக்கு டவுட்ஸ் இருந்தா நான் என்னால பண்ண முடியும். என்னால அந்த டெர்மினாலஜிலாம் எனக்கு தெரியுது. சோ அத என்ன இன்னொன்னு ஆதிசங்கரோட அப்ரோச் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுல இவர் வந்து தத்துவபோதத்துல அவரோட அப்ரோச் ரொம்ப டிஃப்ரெண்டா, அதாவது நம்ம ரிசீவ் பண்ண மட்டும் கரெக்டா இருந்தோம்னா நம்ம மூளையை ஓபன் பண்ணி உள்ள தள்ளிடுறாரு அவரு. இது ஜஸ்ட் வி ஸ்டார்டட் அவ்வளவுதான். பட் அதுவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு. எனவே நீங்க அத கொடுத்துருக்கீங்க பாருங்க. அத நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. நீங்க சொல்றீங்க எங்களுக்கு எல்லாம் தேங்க்ஸ் சொல்லி நீங்க உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு இது ஒன் ஆஃப் த ஒரு விஷயமா இருக்கு. ஆனா நீங்க இம்ப்ரூவ் ஆறப்ப எங்களையும் கூட்டின்னு போறீங்க பாத்தீங்களா? சோ அது ஒரு பெரிய ஒரு ஹெல்ப் நீங்க எங்களுக்கு பண்றது. தேங்க்யூ சோ மச் பகினி. If I'm right, இன்னைக்கு கரெக்டா we are ஒரு 7 months கம்ப்ளீட் ஆயிருக்கு. நீங்க ஆக்சுவலி January 18th ஆரம்பிச்சேன்னு நினைக்கிறேன். Very much heartfelt gratitude for the wonderful journey that you have taken us through. இந்த சேஞ்சஸ்ன்னு சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து பேஷன்ஸ். முன்னாடி கொஞ்சம் கடகடான்னு எனக்கு ரிட்டார்ட் பண்ணுவேன், இல்லாட்டி இது பண்ணுவேன். அது வந்து இப்ப நிறைய வந்திருக்கு. அண்ட் அக்செப்டன்ஸ் ஆல்சோ. அக்செப்டன்ஸ் வந்து நிறைய காரியங்கள் நமக்கு கஷ்டங்கள் நிறைய வருது, ஹர்டில்ஸ் நிறைய வருது. நம்ம நினைச்சபடி பல காரியங்கள் நடக்கிறது இல்லை இந்த லைஃப்ல. பட் நெவர்திலெஸ் முன்ன வந்து கொஞ்சம் கோவமா வரும், என்னது இது. ஏன்னா பிகாஸ் ஐ எம் ஜெனரலி இந்த எல்லார் மாதிரி ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ் நிறைய பண்ணுவேன், பஜன் அது இது அந்த மாதிரி எல்லாம். பட் ஸ்டில் நமக்கு என்ன வேர் வி ஆர் ராங், ஏன் இந்த மாதிரி தப்பு வந்துட்டே இருக்கேன்னு எனக்கு தோணும் எப்போதும். பட் அது வந்து இந்த கர்மானால அப்படிங்கறதெல்லாம் புரிஞ்சுட்டு அக்செப்டன்ஸோ லெட்டஸ் அக்செப்ட். நம்ம போன ஜென்மத்துல ஏதோ செய்திருக்கோம், அதுக்கு தான் நம்ம அனுபவிக்கிறோம். லெட்டஸ் அக்செப்ட்ங்கிறது வந்து எனக்கு அது நல்ல ஆழமா பதிஞ்சிருக்கு. அண்ட் வெனெவர் இந்த ஃப்ரீ டைம்ல ஈவன் நைட்ல நான் படுத்துக்கிறச்ச கூட அந்த தூக்கம் வர சமயம் இருக்கும் இல்லையா, அந்த சமயத்துல உங்களோட அந்த வீடியோவை போட்டு நான் கேட்டுட்டே தான் நான் தூங்குவேன். அந்த திருப்பி அந்த மனசுல அது இதாகணும்னு சொல்லிட்டு நான் அது பண்ணிட்டே இருப்பேன். தியானம் வந்து கொஞ்சம் நாட் ரெகுலர். சம்டைம்ஸ் கொஞ்சம் எனக்கு அது இந்த ஹவுஸ் ஹோல்ட் ஆக்டிவிட்டிஸோ இல்லாட்டி வேற ஏதாவது இருந்தா கொஞ்சம் அது கஷ்டமா இருக்கு.
பின்ன அடிக்கடி இந்த விருத்தி வந்து நான் நீங்க சொன்னதுனால ஐ டோன்ட் கோ இன் டு பாஸ்ட் ஆர் ஃபியூச்சர். நான் ப்ரெசென்ட்ல வர எப்பவுமே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நான் பக்காவா இருக்கேன்னு சொல்ல முடியாது, பட் ஐ எம் ஆல்வேஸ் ட்ரையிங். பின்ன இந்த பேஷன்ஸும் அக்செப்டன்ஸும் வந்ததுனால மை மைண்ட் இஸ் மோர் அட் பீஸ். முன்னையோட நல்ல பீஸ்ஃபுல்லா இருக்கு மைண்டு. அதனால எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் நமக்கு தாங்கிக்கிற ஒரு சக்தியும் இருக்கு. ஒரு கண்டென்ட்மெண்ட் இன் லைஃப் நிஜமாக கிடைச்சிருக்கு. நீங்க வந்து ஒரு பொக்கிஷம் மாதிரி எங்களுக்கு. அதே மாதிரி உங்க டாட்டருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் அவங்க இவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ அண்ட் யூ ஆர் ரியலி பிளெஸ்ட் டு ஹேவ் அ டாட்டர் லைக் திஸ் ஹூ இஸ் இன்டு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட். ஸோ அது அப்புறம் அந்த வைராக்கியம் தான் எனக்கு கொஞ்சம் அடிக்கிறது. கொஞ்சம் ஐ எம் ஆக்சுவலி ஏர்னிங் இந்த மாதிரி இது பண்ணணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும் ஏர்ன் பண்ணா அது தக்க நம்ம மனசு இதுக்கு நினைக்கிற அளவுக்கு என்னால செயல்ல கொண்டு வர முடியல. அதனால பட் ஐ வுட் லைக் டு புட் மோர் எஃபோர்ட் இன் டு தட். அண்ட் தென் அந்த தியானமும் அந்த வைராக்கியமும் கொஞ்சம் கூட நான் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அண்ட் ஐ வில் கீப் வாட்சிங் ஆல் யுவர் வீடியோஸ் அகெயின் அண்ட் அகெயின். அதனால எனக்கு அப்போவாது கொஞ்சமாவது நம்ம இம்ப்ரூவ் பண்றோமா அப்படின்ட்டு எனக்கு அது இது வரைக்கும். பட் இட்ஸ் பீன் அ லவ்லி வெரி இன்ஃபர்மேட்டிவ், எஜுகேட்டிவ், எல்லா அட்ஜெக்டிவ்ஸும் போட்டுக்கலாம் அந்த மாதிரி ஒரு செஷன்ஸா இருந்தது. ஐ டோன்ட் திங்க் ஐ ஹவ் மிஸ்ட் ஈவன் ஒன் செஷன். ஏன்னா அது இப்போ இனிமேல் சாட்டர்டே 4:30 மணி ஆனா என்ன பண்ணணும் தெரியாது, அந்த மாதிரி ஆயிடும். ஸோ அந்த சமயத்துல அந்த வீடியோ திரும்பியும் போட்டு கேட்கணும், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனா தான் இருக்கு. ஸோ தட் we can improve ourselves. Thank you very much, Mami. Thanks is a very small word, but nevertheless my heartfelt gratitude to you and your family. Thanks a lot. ஆக்சுவலி நான் ரொம்ப சென்சிட்டிவ் பர்சன். பட் இந்த கிளாஸ் முடிஞ்சோன்னா இப்போ கண்டிப்பா நிறைய சேஞ்ச் ஆயிருக்கேன். தட் இஸ் நான் எப்பப்போ அதே நினைச்சுட்டு ரொம்ப இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பேன். அதே இன்ஸ்டன்ஸ் அப்படியே நினைச்சுட்டே இருப்பேன். பட் இப்போ நிறைய சேஞ்ச் ஆயிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எல்லாமே அனித்தியம் தான். இது இன்னைக்கு நல்லா இருக்குன்னா நாளைக்கு கண்டிப்பா ஏதாவது இருக்கும். ஐ மீன் கண்டிப்பா இல்லை, எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு சேஞ்ச் அப்படிங்கிற கான்செப்ட். அப்புறம் இன்னொன்னு வந்து இந்த விருத்தி. ஸோ எப்பப்போ என் மைண்ட்ல ஏதாவது யோசிச்சுட்டே இருப்பேன். ஸோ நான் இப்போ இந்த விருத்தினால எனக்கு ஐ எம் கமிங் டு த ப்ரெசன்ட். ஸோ எனக்கு அது ரொம்ப சௌரியமா இருக்கு. அப்புறம் த அதர் திங் எனக்கு திதிக்ஷா இதெல்லாம் நான் டெய்லி நான் ஃபாலோ பண்றேன். ஸோ திதிக்ஷாவும் அப்படிதான். ஸோ முன்னெல்லாம் ரெஸ்ட்லெஸ் ஆயிடும், அதாவது நான் நினைக்கிறது நடக்கலன்னா அப்படியே மாதிரி ரெஸ்ட்லெஸ் ஆயிடும். பட் இப்போ வந்து நடக்கணும் நடக்காதும் ஒன்று இருக்கு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து கொஞ்சம் நிறைய சேஞ்ச் ஆயிருக்கேன். பட் அந்த கர்ம யோகம்லாம் ட்ரை பண்றேன். பட் அது அது பண்ண முடியல. அது ஸோ நிறைய நான் ஒர்க் பண்ணோம். ஸோ அப்புறம் கிராட்டிடியூட் கூட முன்னாலாம் நான் அதுமாதிரி யோசிச்சதே இல்லை. பட் இந்த நீங்க கிராட்டிடியூட் சொன்னதுலேருந்து எவ்வளவு நம்ம எவ்வளவு பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்கிற தாட் வருது. ஸோ அது ரொம்ப எனக்கு நிறைய சேஞ்ச் ஆயிருக்கு. அப்புறம் நீங்க சொல்ற எல்லா ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம எப்படி டெய்லி ஃபேஸ் பண்றோமோ அது இந்த இதெல்லாம் கேட்கும் போது நம்ம டக்கு ரிலேட் பண்ண முடியறது. ஸோ நல்ல ஐ ஃபீல் லாட் ஆஃப் சேஞ்ச் குட், ஐ மீன் டுவர்ட்ஸ் த குட்டர் சைட். ஸோ உங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ தேங்க்ஸ் இஸ் அ வெரி ஸ்மால் வேர்ட். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு உங்க கிளாஸ் நான் அட்டென்ட் பண்ணது. ஸோ தேங்க்ஸ் அ லாட் பக்னி. நீங்க முதல்ல ஃபீட்பேக் கொடுக்கணும்னு சொன்னோடனே நீங்க முதல்ல சொன்ன கிளாஸ்ல வார்த்தை தான் ஞாபகம் வந்தது. இப்போ இருக்கிற நீங்க 6 மாசம் கழிச்சு எங்க இருக்கீங்க பாருங்க அப்படின்னு. இந்த ஃபீட்பேக்ல அதுதான் முதல்ல சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க சொன்னது அப்சல்யூட்லி ட்ரூ. பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் வந்துட்டானாக்கா ஐ திங்க் ஐ ஹேவ் அ லாங் வே டு கோ. பட் சிச்சுவேஷன் பை சிச்சுவேஷன் அனலைஸ் பண்ண முடியாது. உங்களோட லெக்சர்ஸ் வந்து இட் இஸ் லைக் அ பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ். இது ஒண்ணுன்னா இப்ப இன்னைக்கு கரெக்டா நீங்க திதிக்ஷா பத்தி பேசுறச்சு ஐ வாஸ் இன் அ டர்மாய்ல். ஏதோ ஒண்ணு ஹர்ட் ஆயிடுறது. இன்ஃபேக்ட் சென்சிட்டிவிட்டியும் ஜாஸ்தியே இருக்கு. நம்ம இதெல்லாம் கேட்க கேட்க வி ஆர் ஆல்சோ மோர் சென்சிட்டிவ். ஆனா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்றதும் கரெக்டா இதுக்கே சொல்யூஷன் அதுலயே கொடுத்து விடுறது. நீங்க வந்து உங்களோட இந்த ரொம்ப அப்டிராக்ட் விஷயம், கஷ்டமான விஷயத்த நீங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளா எங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் தட். அதுவும் ஒரு வாட்டியும் அந்த லெக்சர்ஸ் கேட்கறதுக்கு எனக்கு இன்னுமே ரிலேட் பண்ண முடியறது. இது இப்படியும் இருக்கலாம், இப்படியும் யோசிக்கலாம் அப்படின்ற மாதிரி. நிஜமாவே பூர்வ ஜென்ம வாசனம் ஆர் கர்மா வாட் எவர் இட் இஸ், அதனால்தான் உங்க கிளாஸ் அட்டென்ட் பண்றதுக்கே எனக்கு யோகம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் அதை ரசிக்கிறதுக்கும் எனக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஐ ஃபீல் வெரி பிளெஸ்ட் உங்க கிளாஸ் எனக்கு வந்ததுக்கு. அப்புறம் கர்ம யோகம் எஸ், என்னால அது ஓரளவுக்கு பிராக்டிஸ் பண்ண முடியறது. ஆன் அ டே டு டே பேசிஸ்
எனிதிங் அத அதை பேஸ் பண்ணி அது ஃபார்முலா மாதிரி இது நான் பண்ணல, இது என்னோடது இல்ல அப்படின்னு அது மண்டைக்குள்ள இப்போ வந்துடுறது. அந்த வாய்ஸ் தானாவே இட் கம்ஸ் தட் வே. ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். ஆனா இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்றது வந்து இட் இஸ் ஆன் அ டே டு டே பேசிஸ். பின்னாடி ஒரு அடி போனா 10 அடி பின்னாடி போற மாதிரி தான் இருக்கு சில சமயம். திரும்பி இந்த கிளாஸ் கரெக்டா அந்த ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி உங்க கிளாஸ் கேட்கறது, அதுக்கு முன்னாடி நாங்க ப்ரிப்பேர் பண்ணுவோம். நீங்க கேட்கிற கொஸ்டின்ஸ்க்கு கிளாஸ்ல ஒண்ணுமே வராது வார்த்தை, பட் அந்த ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. நீங்க கேட்க போற கொஸ்டின்றதுனாலயே ஒரு 4-5 வாட்டி எல்லாத்தையுமே கேட்டுடுவேன். ஆனா எனக்கு கிளாஸ்ல பேச அந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வராது. பட் that preparation helped me a lot. உள்வாங்கறதுக்கு, to internalize all the ideas. So ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பகினி, and thanks to your daughter also. இந்த பிளாட்ஃபார்ம்னால தான் உங்களை ரீச் அவுட் பண்ண முடிஞ்சது, நிறைய விஷயம் கத்துக்க முடிஞ்சது. தேங்க்யூ வெரி மச் பத்னி. எனக்கு பர்சனலா நிறைய சேஞ்சஸ் தெரியுது குருஜி. ஃபார் எக்ஸாம்பிள் அக்செப்டன்ஸ். லைஃப்ல எவ்வளவோ கஷ்டம் அனுபவிச்சிருந்தாலும் இனி வந்து அது ஒன்றும் பண்ண முடியாது, அது அனுபவிச்சுதான் ஆகணும்ன்ற ஒரு சின்ன இது வந்தாலும் பாதி நேரம் பண்ணா பாதி நேரம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு தெரியுது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம இப்போ நிறைய வந்து நம்ம வந்து பசங்களுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கோம், அவங்க செய்யறது நம்மளது சொல்றது கேட்கணும்ன்றது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அவங்களுக்கும் கர்மா இருக்கு, அவங்க இதுக்கு தகுந்த மாதிரிதான் பண்ணுவீங்கன்னு சொன்ன பிறகு அந்த சேஞ்ச் கொஞ்சம் தெரியுது. இந்த சென்ஸ் அக்செப்ட் பண்ண முடியுது. சரி, அவங்களுடைய லைஃப் அவங்க லீட் பண்ணும்போது அவங்க எடுக்கிற டிசிஷன்ஸை நம்ம அக்செப்ட் பண்ணி ஆகணும்ன்ற அந்த கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி நம்ம ஒரு அடி எடுத்து வச்சா கடவுள் நம்மளுக்கு 4 வழி எக்ஸ்ட்ராவா கூட்டிட்டு போவார் ஸ்டெப்ஸ்ன்றதும் தெரியுது. நிறைய விஷயங்கள் இப்போ வந்து பார்க்கும்போது டுவர்ட்ஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி கூட்டிட்டு போற மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் எனக்கு பர்சனலா தெரியுது. மூணாவது அப்புறமா பாத்தீங்கன்னா நிறைய நான் வந்து யாராவது பேசும்போது எனக்கு பொறுமையே இருக்காது, அவங்க பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே நான் பேசுவேன். இன்னமும் சில இடத்துல அந்த மாதிரி இருக்கு, பட் ஐ கேன் ஃபீல் an improvement in that. கொஞ்சம் அவங்க பேசின பிறகு நான் வந்து பேச ஆரம்பிப்பேன், பட் ஸ்டில் இன்னும் அதை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நல்லா தெரியுது. ஸோ அந்த ரஜஸ் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பிளஸ் இதெல்லாம் மேபி இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ரெஸ் பெட்டர் ஆகுதா என்னன்னு தெரியாது, பட் ஆஸ் சச் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், ஸ்லீப் பெட்டரா இருக்கிறது, அதெல்லாம் வந்து நம்மளுக்கு பர்சனலா ஆஸ் சச் பிசிக்கலாவும் தெரியுது அந்த வித்தியாசம். ஸோ பர்சனல் மென்டல் எல்லாமே வந்து ஓவராலா இந்த நீங்க சொல்றது திதிக்ஷா ஃபாலோ பண்ணும்போதோ இல்ல அதனால ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட், அந்த ஸ்ட்ரெஸ் ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து மனசை கொஞ்சம் சாந்தம் படுத்தினாலே மத்த இதுலயும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுன்ற மாதிரி சிலது புரியுது. மெயினா இப்ப நான் பார்க்க வேண்டியது எனக்கு தெரிஞ்சு அட் பிரசன்ட் வர முடியல சில இடத்துல. எப்பவுமே நீங்க சொல்ற மாதிரி விகல்பத்திலயோ இல்ல ஸ்மிருதி விருத்தி அதுலதான் இருக்கிற மாதிரி முக்காவாசி தோணுது. இன் பிரசன்ட் வர முடியல. ஸோ என்னுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் இப்போ அடுத்தது இம்ப்ரூவ் ஆகணும்னா அதுதான் அப்டிக்கல்ன்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். வாசனாவை ஐடென்டிஃபை பண்ணறதும், அதுக்கப்புறமா இன்னொன்னு என்னன்னா உப்பரமக நீங்க சொன்ன மாதிரி நான் எனக்குன்னு ஒதுக்குற டைம் கிடையவே கிடையாதுன்ற மாதிரி தெரியுது. ஸோ அந்த டைம் ஒதுக்குனாதான் என்னால வந்து அடுத்த விசாரத்துக்கு போயிட்டு ஜீவனோ பிரம்மமோ இத பத்தி நம்ம விசாரம் பண்ணாதான் அந்த காரண சரீரம் நீங்க டிஃபரன்ஸ் தெரியும்னு சொல்றது எனக்கு இப்ப புரியுது. பட் அது வந்து நான் இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ன்றது எனக்கு நல்லா தெரியுது. ஸோ இந்த ஸ்டேஜ்ல தான் இப்ப நான் இருக்கேன்றது நான் ஃபீல் பண்றேன். ஸோ தேங்க்யூ குருஜி. கண்டிப்பா சேஞ்ச் 6 monthsல நிறைய இருக்கு. உங்க மூலியமா நான் வந்து இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கேன் ஒரு 6 monthsலங்கும் போது அப்போ கண்டிப்பா டிராவல் அதை ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணுவேன்ற ஒரு இது இருக்குது. தேங்க்யூ குருஜி. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் முதல்ல எவ்வளவு ராவா இருந்தோன்னு இப்ப புரியுது. அதாவது அந்தந்த சிச்சுவேஷனுக்கு தந்தால ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தோம் முதல்ல. அது அந்த சிச்சுவேஷன் தப்பா ஹேண்டில் பண்ணி அதுக்கப்புறம் ஃபியூச்சர்லயும் அதோட செயின்ல தப்பாவே ப்ரொசீட் பண்ணி நம்மளோட ஆக்ஷன்ஸ் நிறைய மிஸ்டேக்ஸா அப்படி போச்சு. இப்ப வந்து அந்த இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு கொஞ்சம் திங்க் பண்ணக்கு நமக்கு முடியுது. அந்த அந்த சிச்சுவேஷன் பேடா இருக்கிற சமயத்துல கொஞ்சம் அஃபெக்ட் ஆகத்தான் செய்யறோம். ஆனா பட் வந்து அது ஒரு அடுத்த செகண்டே நம்ம மனசுல அதோட தாக்கம் இல்லவே இல்லை, அது நடந்துதாங்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது. பட் எனிவே சூழ்நிலையில் தப்பா இருந்தாலும் நம்ம ஹாப்பியா கொஞ்சம் இருக்கிற ஒரு
அந்த நம்ம செல்ஃபா நம்ம நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு. பட் தியரிட்டிக்கலாலாம் நான் ப்ராப்பர்லாம் சொல்லவே மாட்டேன். பட் அதோட கண்டென்ட் வந்து உள்ள கொஞ்சம் இருந்து நான் எவ்வளவு ட்ரை பண்ணியிருக்கேன்னு தெரியாது. பட் எனிவே இதுல உள்ள ஃபுல் ஒரு இது என்ன வேல்யூன்னா, இது முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப காதுல வாங்கிட்டே இருக்கிறப்ப நமக்கு அது ஒரு நினைவுல இருந்துகிட்டே இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி அது முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறமும் அதுல ஃபாலோ பண்ற ஒரு இதுல நம்ம டெவலப் பண்ணிக்கிறதுல இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் இதுக்கு ஸ்டெப் போட்டு நீங்க அதுக்கு எங்களுக்கும் இந்த சமயம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது வந்து எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணி எல்லாரும் கொஞ்சம் மேல வந்ததுக்கு கடவுளுக்கும் உங்களுக்கும் டைம் கிடைச்ச, எங்களுக்கும் டைம் கடவுள் கொடுத்துருக்காருல்ல, எங்களுக்கும் லைஃப் வந்து டைம் கொடுக்க போய் தான் அது கேட்க முடிஞ்சுது. உங்களுக்கும் உங்க லைஃப்ல இருந்து டைம் போட்டிருக்கனால உங்க ஃபேமிலிக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். சூழ்நிலைகள் மாறாது, இது படிச்சுட்டா சூழ்நிலைகள் மாறும்னு கிடையாது. இன்னும் பேடா கூட வரலாம், எப்படி வேணா இருக்கட்டும். ஏன்னா நமக்கு சோதனை, நம்ம எப்படி அதை ஃபீல் பண்றோம், எப்படி கொண்டு போறோங்கிறதுக்காக நமக்கு டெஸ்ட் மாதிரியே இன்னும் கூட சோதனைகள் வர மாதிரி இருக்கும். ஆனா சூழ்நிலைகள் மாறாது, நாம மாறிட்டோமாங்கிறதுதான் இங்க கேள்வி இல்லையா? அதுதான் பகினி, என்ன பண்ணாலும் கிருஷ்ணார்ப்பணமா சிவார்ப்பணமா பண்ணணும்னு சொல்வீங்க இல்லைங்களா? சோ எந்த வேலை பண்ணாலும் நம்ம வந்து இது நமக்கான கொடுத்திக்கிற கடமைகள் அப்படின்னு செய்யணும்னு சொல்வீங்க. சோ எனக்கு ரொம்ப கிருஷ்ணர் பிடிக்கும்ன்றதுனால நான் வந்து எல்லாமே வந்து கிருஷ்ணார்ப்பணமா செஞ்சிடுறேன் பகினி. என்ன பண்ணாலும் சரி, நமக்கு இது நம்மளோட கடமை, இன்னைக்கு இதை நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. கிராட்டிடியூட் பாத்தீங்கன்னா வந்து எதுக்கு பார்த்தாலும் ஒரு பால் எடுத்து வந்து கொடுத்தாலும் அவங்களுக்கு ஒரு கிராட்டிடியூட், அதை அவங்க வச்சுட்டு போனாலுமே இது எனக்கு இன்னைக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? சோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எழும்போதே வந்து இன்னைக்கு நான் லைவா இருக்கேன், இன்னைக்கு உயிரோட இருக்கேன் இல்லையா? சோ தேங்க்யூ யூனிவர்ஸ், நான் இன்னைக்கு உயிரோட இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. சோ எதுக்கு எடுத்தாலும் ஒரு சாப்பாடு பண்ணா கூட அதுக்கு ஒரு கிராட்டிடியூட், இந்த சாதத்தை யார் பண்ணா எடுத்து கொண்டு வந்து நம்ம கிட்ட சேர்த்திருக்காங்களேன்னு சொல்ற மாதிரி. சோ எதுக்கு எடுத்தாலும் ஒரு கிராட்டிடியூட் அப்படி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி. ஒரு தண்ணி எடுத்துட்டு வந்து போட்டாலும் அவங்களுக்கு ஒரு தேங்க்யூ, ஒரு சிலிண்டர் எடுத்துட்டு வந்தாலும் அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன கிராட்டிடியூட். என்னால என்ன எப்படி எல்லாம் ஒரு கிராட்டிடியூட் பண்ண முடியுமோ அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் பகினி. அது சோ அந்த கோவம் வர்றது இல்ல. அதுக்கப்புறம் யாராவது எதிர்த்து பேசினாலும் ரொம்ப ஃபீல் பண்ணி அதை பத்தி வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டேன் பகினி. அதுக்கே நம்ம ஃபீல் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. அவங்க என்ன பேசினாலும் வந்து நம்ம வந்து ஓகே ஃபைன், அவங்க அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம அதை எனக்குள்ள வாங்கிட்டு நான் வந்து ரொம்ப கவலைப்பட்டுட்டு ஃபீல் பண்ணாம ஓகே அப்படிதான், அதனால என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிறேன் பகினி நான் வந்து. வெரி குட். கிராட்டிடியூட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவங்க சொன்ன மாதிரி கிராட்டிடியூட், நம்ம காலையில எந்திருக்கிறதே நமக்கு வந்து கிராட்டிடியூட் சொல்லணும் உயிரோட இருக்கிறதுக்கே. ஏன்னா ஜாகிரத்துல வந்தாதான் இதுக்கெல்லாம் நம்ம முயற்சிக்கவே முடியும். சோ நான் ஒரு ஜாகிரத்துல வரத்துக்கு ஒரு புத்தி மனசோட அந்த இறைவன் அந்த நாளை கொடுத்ததுக்கே நம்ம தேங்க் பண்ணணும். ரொம்ப நன்னா எல்லாம் கிளியரா எடுத்து சொல்றீங்க. இந்த சஞ்சித கர்மத்தோட பலன்களை தான் இப்போ அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறது கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்க தான் தெரியுது. நீங்க சொல்ற ஒரு மெத்தட் மூலமா அட்லீஸ்ட் அதெல்லாம் கர்மா எல்லாம் தீர்றது எப்படின்றது பிளெஸ் இன் டிஸ்கைஸ் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கிறத வச்சுட்டு உங்களை ரொம்ப தேங்க் பண்றேன். உங்களுடைய கோர்ஸ் வந்து ஆகாமிக்கு நல்ல புண்ணியங்களை சேர்த்துக்கிறதுக்கான ஒரு நல்ல வழியா இருந்திருக்க பகினி. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். ஒரு முடிவா கடைசியில சொல்லக்கூடியது ஒரு பாடல் வரிகள், அதோட அர்த்தமே இப்பதான் எனக்கு இன்னும் நல்லா புரியுது. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றாய் ஞானத்தங்கமே அப்படின்னு அந்த பாடல் வரிகளுக்கு முழு அர்த்தமே இது வகுப்பு முடிஞ்சு இன்னைக்கு அது நிறைய பாடின்னு இருக்கேன், நிறைய சொல்லிட்டு இருக்கேன். இங்க இருக்கு ஆனந்தம், அதை இருக்கிற இடத்தை விட்டுட்டு எங்கேயோ தேடிட்டு இருக்கோம். கரெக்ட் தான் கண்ணதாசனுடைய வரிகள். இட் இஸ் ஆசம். என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன்றதை விட நம்ம யாரு நம்ம புரியறதே, இந்த மனுஷ ஜென்மம்னுடைய வேல்யூ என்னன்னு இவாலுவேட் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி காட் ஹஸ் கிவன் நினைச்சேன். ஸோ யூஆர் த்ரூ யூ காட் ஹஸ் ஓப்பன் அவர் ஐஸ். அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன். முன்னாடி எல்லாம் சின்ன சின்ன விஷயத்து கூட ஐ யூஸ் டு ரொம்ப ஒரு மாதிரி குழந்தை மாதிரி அழ ஆரம்பிச்சிடுவேன். ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குது, எவ்வளவு நல்லது பண்ணாலும். பட் இப்ப எல்லாம் ஜஸ்ட் ஃபர்கிவ் அண்ட் ஃபர்சேக், ஓகே லெட் இட் கோ அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட். அது மெச்சூரிட்டியா இல்ல எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல. பட் I'm trying my level best to keep myself away from the situation when the situation goes bad to worse also. அதை பத்தி நான் இப்ப இதெல்லாம் ரொம்ப அதை இன்வால்வ் பண்ணிக்கிறது இல்லை. அப்படியா, ஓகே
ஹரே கிருஷ்ணா ஹரே ராமன் சொல்லிட்டு போயிட்டே இருக்கிற மாதிரி ஒரு மனப்பக்குவம் வந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து இந்த கிளாஸ் தான் எனக்கு வந்து சப்போர்ட்டிவா இருந்தது. இதுல வந்து நமக்கு ஒரு டிசிப்ளின் ரியலி இட் இஸ் ஆசம். காலையில எழுந்த உடனே அந்த கிராட்டிடியூட் அதை மட்டும் அதை ரெகுலரா நான் ஃபாலோ பண்றேன் மகனே. எவ்ரிதிங் ஈச் அண்ட் எவ்ரிதிங் கிராட்டிடியூட். எது நடந்தாலும் கிராட்டிடியூட். நீங்களே என்ன திட்டினாலும் அதுக்கும் ஒரு கிராட்டிடியூட். யார் என்ன திட்டினாலும் கிராட்டிடியூட். யார் என்ன பிரைஸ் பண்ணாலும் ஒரு கிராட்டிடியூட். அது ஒண்ணு மட்டும் ஒழுங்கா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் ரெகுலர் நம்ம பூஜை பண்ணும்போது கூட இவர் சொன்ன மாதிரிதான், மகோதியா சொன்ன மாதிரிதான், நமக்கு இது நடக்கணும் இன்னைக்குன்னு இருந்தா அது யாராலையும் தடுக்க முடியாது. அது நடந்தே தீரும். அது அந்த பிரபஞ்சத்தினுடைய சப்போர்ட் நமக்கு தட் டே இஸ் தேர். அந்த என்ன சொல்லுது, ஐ திங்க் கொஞ்சம் மெச்சூர்ட் ஆயிருக்கணும்னு நினைக்கிறேன். மென்டல் மெச்சூரிட்டி, பிசிக்கல் மெச்சூரிட்டி இஸ் தேர். அதுல ஒண்ணும் நமக்கு ஒன்றும் இதுவே இல்லை. அந்த மென்டல் மெச்சூரிட்டி இப்பதான் வி ஆர் ஜஸ்ட் கெட்டிங்ன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து இருக்குது. இதனால ஐ ஷால் பி தேங்க்ஃபுல் டு யூ. ஃபர்ஸ்ட் என்னுடைய பெரிய சன்னுகிட்ட தான் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் முன்னாடிலாம் இருந்ததை விட இப்ப வந்து அவருக்கு நிறைய அந்த பொறுமை. இந்த கிளாஸ்னுடைய ஆடியோ நான் போட்டு கேட்கும் போதெல்லாம் ஹியூஸ் டு பி வித் மீ. இது என்ன கிளாஸ் மாமின்னா நான் சொல்லுவேன் இந்த மாதிரி ஷலை லிசன் தாராளமா ஜஸ்ட். அதனால முன்னாடிலாம் ரொம்ப கோவப்படுவோம். இப்ப எல்லாம் யாரு திட்டினா கூட சரி விடுங்க மாமி பரவாயில்ல, அவங்க அவ்வளவுதான், நீங்க விடுங்க விடுங்க. அப்புறம் தான் சொல்றான் நான் தான் கிளாஸ் அட்டென்ட் பண்ணேன். ஆனா கடவுள் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவருக்கு தான் நிறைய கொடுத்துருக்காரு. அதனால இட் இஸ் எப்படி அந்த தேங்க் பண்றதுன்னு தெரியல. ஸோ இட் வாஸ் அ லவ்லி ஜேர்னி. அது நோ வேர்ட்ஸ் டு எக்ஸ்பிரஸ். ஒன்லி திங், நம்மளால வந்து அந்த சுச்சுவேஷனை எல்லா டைமும் அக்செப்ட் பண்ண முடியல. பீயிங் த ஆர்டினரி ஹியூமன் பீயிங், வி ஆர் நாட் செயின்ட் இல்ல. அது அப்பப்போ கோபம் வருது, ஆனா அதை கண்ட்ரோல் பண்றேன். இப்ப எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஐ எம் ட்ரைங் டு டைவர்ட் மை செல்ஃப். அந்த சுச்சுவேஷனை விட்டு மாறிடுறேன். என்ன நடந்தாலும் அது கடவுளுக்கே கிருஷ்ணார்ப்பணம், அதுக்கு ஒரு கிருஷ்ணார்ப்பணம் சொல்லிட்டு போயிடுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த ஜேர்னி வந்து எங்களோட நீங்க டிராவல் பண்ணணும், நிறைய எங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். மே காட் பிளஸ் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி abundantly. தேங்க்யூ ஸோ மச் பகனி. தேங்க்ஸ் a lot. I wanted to thank the editing recording of that YouTube is very good. Excellent. நான் சொல்ல விட்டுட்டேனே, கண்டிப்பா நான் எழுதி வச்சு மறந்து போயிட்டேன். ஐயோ, உண்மையா அவளுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த வீடியோ வந்து ஆக்சுவலா அப்படியே போடுறது கிடையாது. அதுல நிறைய எடிட்டிங் பண்ண வேண்டியிருக்கு. நம்ம அந்த அன்வான்ட் இது ஏதாவது இருந்ததுன்னா இல்ல ஏதாவது நெட் இதுவா இருந்ததுன்னா அதெல்லாம் எடிட் பண்ணி போடுறதுங்கிறது சும்மா லேஸ்பட்ட விஷயம் இல்லை. அப்புறம் இவங்க என்ன பண்றாங்கன்னா கீழே அந்த லிங்க் கொடுக்குறாங்க, ஒவ்வொரு டாபிக்குக்கும் ஒரு லிங்க். ஸோ நம்ம டைரக்டா அந்த டாபிக் போயிடலாம் அந்த மாதிரி. ஸோ அதுக்கெல்லாம் நிறைய ஒர்க் பண்ணணும். ஏன்னா அந்த டைம் லைன் பிரிக்கணும். ஃபர்ஸ்ட் ஃபுல் ஆடியோ கேட்டு எங்க என்ன டாபிக் வருதுங்கிறத அவங்க சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்தந்த டைம்ல ஹெட்டிங் கொடுத்து அதுக்கு லிங்க் கொடுத்து, அது வந்து லேஸ் கிடையாது. உண்மையிலே அது ஒரு பெரிய ஜாப். நான் வந்து இதை தனியாவே சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை, தேங்க்ஸ் அலாட் நீங்க ஞாபகப்படுத்தினேன். அவங்க கேப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க பக்னி, ஒரு இதுக்குமே அந்த கேப்ஷன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. இப்போ இந்த ஆஸ்பெக்ட் எனக்கு புரியலன்னா நான் திரும்பி அந்த கேப்ஷனுக்கு போனா போதும் கரெக்டா வந்து ஐ கேன் லிசன் டு இட் அகைன் அண்ட் அகைன். ரொம்ப அந்த ரெக்கார்டிங் இஸ் வண்டர்ஃபுல்லி எடிட்டட். இட்ஸ் வெரி குட், வெரி குட். உங்களோட அது மட்டும் இல்ல, நம்ம ராம சைத்தன்யம் நம்மளோட சேனல்ல வரக்கூடிய மத்ததையும் அவங்க பாத்துக்கிறாங்க. இப்ப இன்னைக்கு ஆக்சுவலா சுந்தரகாண்டம் பாராயணம் நடந்தது. அதுக்கு ஃபுல்லா கேமரா லைவ்ல பண்ணி அந்த கேமரா செட் பண்ணி இன்னும் அது வந்ததும் அதை எடிட்டிங் பண்ணி அது எல்லாமே அவங்க இன்வால்வ் வராங்க. அது மட்டும் இல்ல, நம்மளோட மத்த இது ஒரு ஸ்லோக கிளாஸ் நடந்தது கிருஷ்ணார்ப்பணம்னு. ஸோ அதுல உள்ள ஒவ்வொரு ஸ்லோகமா அதுக்கு பிக்சர்ஸ் எடுத்து போட்டு ஸோ எல்லாமே அவங்க டோட்டலா அந்த டீம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் a lot for the whole team. Yes, very grateful to them. பகினி, இன்னும் ஒரே பாயிண்ட், நீங்க வந்து இந்த எக்ஸ்பெக்டேஷன், நமக்கு வந்து எதுவுமே எக்ஸ்பெக்டேஷன் இல்லைன்னா நமக்கு டிசப்பாயின்மெண்ட் இருக்காது சொன்ன அந்த பாயிண்ட்டும் வந்து எப்பவுமே மனசுல இருந்துட்டே இருக்கும். இது அவ்வளவு ஒரு ஆழமா இது பண்றீங்க. அது கிராட்டிடியூட் இதெல்லாம். ஸோ அது வந்து இட் ஒரு வே ஆஃப் லைஃப் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ தேங்க்யூ வெரி மச் பகினி. தேங்க்யூ சோ மச் பகினி. கிராட்டிடியூட் அண்ட் திதிக்ஷா, இது எல்லாமே என்னோட வாழ்க்கையில ஒரு பெரிய
மாற்றம் தான் பகினி. எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு பகினி. இப்ப பாத்தீங்கன்னா என்னோட ஃபியூச்சர், இப்ப அப்பா கிட்ட இருந்து நம்மளுக்கு ஒரு குணம் வந்திருக்கும். அந்த குணத்தை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா பாட்டி தாத்தா கிட்ட இருந்து வந்திருக்கு, அப்பா கிட்ட இருந்து ஒரு குணம் வந்திருக்கு. அது வந்து மாத்திக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஆனா வந்து அந்த நீங்க சொன்ன மாதிரி அதை அப்படியே எடுத்துட்டே வந்துட்டு இருந்திருப்போம் இவ்வளவு நாள். ஆனா அது கூட இப்ப வந்து சேஞ்சஸ் தெரியறது என்னோட லைஃப்ல நல்லா பாத்திருக்கு பகினி. எதுவுமே வந்து ரொம்ப ஃபாஸ்டா பேசுறது, அந்த அவங்க சொல்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு முன்னாடி பேசுறது, இந்த மாதிரி ஒரு விஷயம் சின்ன குழந்தையில இருந்து அப்பா கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளும் வந்திருக்கோம் அப்படிங்கிறோம். ஆனா அது கூட இப்ப நல்ல சேஞ்சஸ் தெரியுது. அந்த விருத்திகள் கவனிக்கிறது, இதுக்கு வந்து நிறைய வந்து தியானம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பகினி. நீங்க சொல்ற தியானம் எல்லாம், ஆனா அதெல்லாம் நீங்க சொல்ற டைம்ல அப்பப்ப நான் வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிருக்கேன். ஆனா ரொம்ப பிலீவ் இருக்கு. நீங்க சொன்ன ஒரு வார்த்தைகளையும் ரொம்ப பிலீவ் பண்றேன். அதாவது மனசு ரொம்ப அக்செப்ட் பண்ணுது அந்த விஷயத்த. ஆனா கரெக்ட் டைம்ல அது நான் பண்ண முடியல. ஆனா ஆனா அது வந்து திருப்பி நம்ம பண்ணணும் லைஃப்ல. அந்த வாசம் நீங்க சொல்றது, அந்த கண்டிப்பா வந்து உங்களோட ஆடியோஸ் கண்டிப்பா நம்ம கேட்கணும். அந்த தியானம் மெயினா பண்ணணும், விருத்திகளை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது, இது எல்லாமே வந்து நம்ம லைஃப்ல அது கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறது. அப்புறம் அமைதியா இருக்கிறது ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு பகினி. நம்ம என்ன பண்றோம், என்ன செய்யறோம் அப்படிங்கிற அந்த பீஸ்ஃபுல்லும் இருக்கு. ரொம்ப 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 தேங்க்ஸ் பகினி. ஆனா இதுக்கு வந்து உண்மையாலுமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்றது, நம்ம கூட இருக்க அந்த பகினிஸ் அவங்க கேக்குற கொஸ்டின்ஸ் நம்ம கேட்கணும்னு நினைக்கிறது கூட அவங்க கேக்குறது, அதனால நிறைய இன்ஃபர்மேட்டிவா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டது பகினி. அதே மாதிரி நீங்களும் நல்லா டிராவல் பண்ணது, அந்த ஜேர்னி எங்க கூட சேர்ந்து பண்ணினது உண்மையாலுமே ஒரு காடே வந்து சொல்லி கொடுத்த மாதிரி. அது அது எப்படின்னு என்னால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல பகினி. அது உண்மையாலுமே என்னோட லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் அது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பகினி. உங்க டாட்டருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எடிட் பண்ண இது எல்லாமே நீ திருப்பியும் பார்க்கும்போது இன்னும் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பகினி. தேங்க்யூ சோ மச் பகினி. கடவுள் வந்து நம்மளுக்கு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரிப்பேர் பண்ற மாதிரிதான் இந்த இதுவும் சொல்லுவேன் நானு. எனக்கு வீடியோ எடிட்டிங் எல்லாம் பண்றது தெரியாது. ஆனா ஒரு கரோனா டைம்ல கொஞ்சம் பண்ணதோடைய எஃபெக்ட் இப்போ தெரியுது. ஸோ அவர் அப்போ எனக்கு வந்து டைம் நிறைய கொடுத்து இதுல இது பண்ணதுக்கு இப்போ எஃபெக்ட் இருக்குன்ற மாதிரி நான் அப்படிதான் எடுத்துக்கிறேன். ஸோ நிறைய விஷயத்துல இப்போ வந்து கிராட்டிடியூட் எனக்கு தெரியுது, லிங்க் பண்ண முடியுது சிலதெல்லாம். அதே மாதிரி நீங்க எப்போ நான் மெசேஜ் போட்டாலும் எனக்கு வந்து உங்க உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றதுனால நிறைய எங்க இதுல சேஞ்சஸ் தெரியுது எனக்கு. ஸோ அதனால அதுக்கும் தேங்க்யூ. தேங்க்ஸ் லாட். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஜேர்னி ஒரு 6 to 7 அவங்க சொன்னாங்கல்ல 4:30 ஆனா இனிமே என்ன பண்றதுன்னு தெரியாது. எனக்கு முதல்ல என்ன பண்றதுன்னு தெரியாது. ஐயோ கிளாஸ் இல்லையோ அப்படின்னு அப்பதான் தோணுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நானும் நல்லா என்ஜாய் பண்ணி ஃபுல்லா 7 months நானும் நல்லா டிராவல் பண்ணேன். ஸோ அதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ முடிச்சுக்கலாமா? வெரி குட். ஸோ இந்த டிராவல் வந்து எனக்கு உண்மையிலே ஒரு ஆத்ம சந்தோஷம் கொடுத்தது. ஏன்னா நான் ஃபுல்லா எனக்கு ஒரு செக் பாயிண்ட் நிறைய நான் பார்த்தேன். ஓகே ரைட், இது நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு நானும் நிறைய செக் பாயிண்ட் எடுத்துட்டேன் இந்த கிளாஸ்ல இருந்து. ஸோ 7 months எனக்கு அப்படி ஒரு டிராவல் நான் என்ஜாய் பண்ணி இதை பண்ணேன். எங்க வீட்டில் கூட கேட்பாங்க, அப்பா சாட்டர்டே வந்துடுதா ரொம்ப சின்சியர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படிதான் இருப்பேன். ஸோ அதனால எதுவுமே நான் எடுத்துக்கிறதுக்கு யோசிப்பேன், பட் எடுத்துன்னா நான் வந்து சின்சியரா பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சு பண்ணேன். பண்ணணுமே நம்ம எடுத்துட்டோமே அப்படி இல்லை, நான் அப்படியே உள்ள இன்வால்வ் ஆகி பிடிச்சு நானும் டிராவல் ஆனேன். இதுக்கு வந்து எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நானும் சொல்லணும். எல்லாருக்கும் தேங்க்ஸ். கிளாஸ்மேட் என்டையர் டீமுக்கு தேங்க்ஸ் மேம். இது ஒரு டீம். ரியலி தேங்க்யூ. வண்டர்ஃபுல் 7 months. எஸ் பகினி, எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேங்க்யூ சோ மச். எல்லாருக்குமே ஒரு யாரோட அந்த வே ஆஃப் டாக்கே கொஞ்சம் மெச்சோர்டா இருக்குது பகினி. நம்ம முன்னாடி ஃபர்ஸ்ட் கிளாஸ் லெசன் பண்ணதுக்கும் இப்ப அந்த பேஷன்ஸ், நோ வேர்ட்ஸ் டு extend our gratitude. Thanks a lot. Thank you so much. அடுத்து எப்போ நம்ம ரீஜாயின் பண்ண போறோம்னு ஷார்ட்லி இன்ஃபார்ம் us. சாந்தி மந்திரம் சொல்லுங்க. सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः,
सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग्भवेत्। ॐ शान्ति शान्ति शान्ति। श्री गुरुभ्यो नमः। हरि ओम्। ಧನ್ಯವಾದ ಧನ್ಯವಾದ ಬೆನಿ. ಧನ್ಯವಾದ